சிந்திப்போமே. 1804 என்னை வேண்டாது வெறுத்திடவும் விதி உண்டோ? ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் விளக்குகிறார். திரு தொட்டிக்கலையில் இருக்கும் நின்மலனே, நீ என்னை ஆட்கொண்டாய், நானும் உனக்கு அடிமையானேன். இனி நீ என்னை விரும்பாமல் வெறுத்திடவும் விதி உண்டோ? கீழ் மேலாக நெருப்பு வடிவமாக நீண்டானே, தூண்டா விளக்கு ஒளி போல எங்கும் ஒளிபரப்பும் தொன்மையனே, கூறுவாயாக, என்னை விரும்பாமல் வெறுத்திடவும் விதி உண்டோ? கூறுவாயாக. இப்படியாக அடிமை திறம் பூண்டால் பெருமான் தாங்குவான் என்று விளக்குகிறார் ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள். பாடலை காணலாமே. ஆண்டாய் நீ, உனக்கு அடியேன் ஆனேன் நான், இனி என்னை வேண்டாது வெறுத்திடவும் விதி உண்டோ? கீழ் மேலாய் நீண்டானே, திரு தொட்டிக்கலை மேவு நின் மலனே, தூண்டாத விளக்கொளியாய் சுடர் பரப்பும் தொல்லோனே என்று ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் தனது கடைசி பயிற்று 10 அந்தாதி எனும் அற்புத நூலின் 16வது திருப்பாடலில் மிக தெளிவாக விளக்குகிறார். அடிமை உணர்வோம், அருள் பெறுவோம், பேரானந்தத்தில் கிளைப்போம் கிளைப்போம் கிளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.